பாட்டி, உங்களை தேடி யாரோ வந்திருக்காவ. ஓ பாத்திமா, நீ தான் வந்திருக்கியா? உள்ளவா, என்ன விஷயமா வந்திருக்க? இன்னைக்கு ரம்சான்லக்கா வீட்டுல பிரியாணி செஞ்சிருந்தேன். அதான் உங்க எல்லாத்துக்கும் தந்துட்டு போலான்னு வந்தேன். ஐ, பிரியாணி! பிரியாணி கொண்டு வந்து சொன்னியே, காணையில எங்க வச்சிருக்க? வெளியில தாக்கா வச்சிருக்கேன். உங்க வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து தாங்க, நான் உங்களுக்கு எடுத்து தாரேன். அவி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டியா? இல்லக்கா, அவிய யாருக்கும் கொடுக்கல. அங்க அவிய யாரும் எனக்கும் இல்லக்கா. அதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு அவிய எங்க போயிருக்காவன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதான பார்த்தேன். இவன் என்னைக்கு முதல்ல நம்மளுக்குன்னு தரதுக்குன்னு வருவா? எப்போ பார்த்தாலும் அவளுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு அவளுக்கு தானே கொடுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி என்ன ஒண்ணும் இல்லக்கா. அவிய எல்லாரும் எப்பவும் வெளியில நிப்பாவலா, அதான் அவிய கிட்ட முதல்ல சொல்லுவேன். அவிய எல்லாரும் இங்க இல்ல, எல்லாரும் வள்ளியூருக்கு போயிருக்காவ. வள்ளியூருக்கு போயிருக்காவ? அப்ப இந்த பிரியாணியை நான் எப்படி அவிய கிட்ட கொடுக்க? வள்ளியூருக்கு தானே போயிருக்காவ. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாவ. வந்த பிறகு நீ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? அதெல்லாம் முடியாதுக்கா. இப்போ ஒரு அவசர வேலையா எங்க அம்மா ஊர் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. எப்படியும் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளாவது ஆகும். ஏக்கா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? அவிய எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்த பிறகு இந்த பிரியாணியெல்லாம் அவிய கிட்ட கொடுத்துருவீங்களா? பிரியாணி கொடுக்கறதெல்லாம் பெரிய உதவியாகும். பிரியாணி தானே கொடுக்கணும், நானே கொடுத்துட்றேன். நீ தைரியமாக கிளம்பிப்போ. நீ வர்றதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும்ல. போற வேலை முடியுது ரொம்ப கஷ்டம்க்கா. எப்படியும் ஒரு வாரம் கூடுதலாக ஆனாலும் ஆகும். இருந்தாலும் 2-3 நாளில் திரும்பி வர முயற்சி பண்ணணும். சரிக்கா, மறந்துடாம இந்த பிரியாணியை கொடுத்துருங்க, நான் போயிட்டு வரேன். சரி, பொறுமையாக வேலையை முடிச்சிட்டு வா. அவசரம்னு வராத. சரிக்கா, போயிட்டு வரேன். வாங்க பாட்டி, எனக்கு சாப்பிட 2 பிளேட்டு பிரியாணி எடுத்து தாங்க. நபரு, நீ பாட்டி சொன்ன வேலையை செஞ்சான்னு வச்சிக்க, உனக்கு 2 5 பிளேட்டு பிரியாணியே தாரேன். 5 பிளேட் பிரியாணி நீங்க தந்தீங்கன்னா நான் நாளைக்கு முழுசா வச்சு திம்பேனே. அதுக்கு முந்தைய பாட்டி சொல்கிற வேலையை முதல்ல செய். என்னன்னு சொல்லுங்க பாட்டி, இப்போ உடனே நான் செய்கிறேன். சரி, வா என் கூட, நான் சொல்லுறத செய். 5 பிளேட் பிரியாணி தருவேன்னு சொல்லியிருக்கியா, அதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. அது அப்படிலாம் நான் மறப்பேன்? மறக்காம கண்டிப்பாக 5 பிளேட்டு பிரியாணி உனக்கு தந்துடுவேன். பாட்டி, எனக்கு நீங்க 5 பிளேட் பிரியாணியை தந்துட்டா மற்றவங்களுக்கு எப்படி குடிப்பீங்க? அதை பற்றி நீ எதுக்கு யோசிக்க? எதையும் யோசிக்காம வாயை முடிக்கிட்டு சும்மா வா. இல்லை, ஒரு பிளேட் பிரியாணி கூட உனக்கு தர மாட்டேன். எனக்கு நீங்க பிரியாணி தந்தா போதும், நான் எதை பத்தியும் பேசல. பார்த்து கீழே விட்றாத, என்ன கொஞ்சம் தள்ளி வச்சிரும். பாட்டி, எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்க பிளேட்டை கொண்டு வரல. நீ நம்ம வீட்டுக்கு ஓடி போய் பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. இவன் வீட்டுக்கு போய் பிளேட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஆட்கள் உட்கார்றதுக்கு பெஞ்ச் எடுத்து போட்டுருவோம். பெஞ்செல்லாம் என்ன கணக்குது. ஒரு வழியாக பெஞ்சை தூக்கிட்டு வந்தாச்சு. இதில் பெஞ்சு போட்டால் தான் சரியாக இருக்கும். பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சியா, அதில் வை. அதிலே வச்சுட்டு இங்கே வா. அச்சோ, இவ்வளோ எல்லாம் வர்றதா? இப்போ என்ன பண்ண? இவளுக்கெல்லாம் சும்மா பிரியாணி கொடுக்க சொல்லி தானே அவைய தந்தவ. அப்போ இவளுக்கெல்லாம் நம்ம சும்மாயே பிரியாணி கொடுக்கணும். நபரு, அவளை வந்துட்டு போட்டுட்டேன், நீ வாய் எதுவும் திறந்துடாத. அப்புறம் உனக்கு நான் பிரியாணி தரமாட்டேன். என்ன சொல்லுது, புரிஞ்சா? புரிஞ்சு அவைய வந்துட்டு போதட்டும், எதுவுமே பேச மாட்டேன். எல்லாம் என் பிரியாணிக்காக. என்னம்மா என்ன நடந்து வராளுத? இப்போ நான் அப்பத்தே சொன்னேலாம், பிரியாணி வாசம் இந்த திசையில இருந்து தான் வருதுன்னு. பாட்டியெல்லாம் நான் சொன்னது மாதிரி இங்கே தான் இருக்குது. சின்ன பொண்ணு, இவிய பிரியாணி நம்மளுக்கு வேலைக்கு தான் தர்றாத, சும்மா தான் தரமாட்டாத. எவ்வளோ ரூபான்னு கேட்டு வாங்கிக்கிறோமாக்கா? ஒருவேளை நமக்குன்னு பாத்திமாக்கா பிரியாணி கொண்டு வந்தவனா இந்த பிரியாணி நம்மளுக்கு தேவையில்லை. எதுக்கு வீணாக பைசாவை செலவு பண்ணணும்? பைசா என்ன மரத்துல காய்ச்சி? பாத்திமாக்கா இந்த வருஷம் நமக்கு பிரியாணி தர மாட்டாவன்னு நினைக்கேக்கா. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. கண்டிப்பாக அவைய நம்மளுக்குன்னு கொண்டு வருவாவ. எங்கே கொண்டு வர? அவைய தான் இன்னைக்கு ஊர்லேயே இல்லையே. யார் வேண்டாம் அப்படி சொன்னா?
நான் இன்னைக்கு காலையில் கடைக்கு போயிட்டு அவிய தெருவிலேயே போனேன். அப்போ அவிய வீடு பூட்டி கிடந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க அவிய அம்மா ஊருக்கு போயிட்டாவனு. அப்படின்னா நமக்கு அவிய சாயங்காலம் வந்து பிரியாணி தரவுலாம் இருக்கும். அதுக்கு வாய்ப்பு அறவே இல்லைக்கா. அவிய ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருக்கலாம். அது முடியறதுக்கு 1 வாரம் ஆகுமா. அதுக்கு பிறகு தான் இங்கே வருவாங்களாம். பிரியாணி திங்கணுன்னு மகி வேறு ரொம்ப ஆசைப்பட்டால. இப்போ என்ன செய்ய? முதல்ல இங்கே பிரியாணி எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். விலை கம்மியாக இருந்ததுன்னா வாங்கி தின்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்கும் வாங்கிட்டு போவோம். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது தான் சரி. சரி, அப்போ எவ்வளோ ரூபான்னு கேட்டுருமா? ஒரு தட்டு பிரியாணி எவ்வளவு? கடையில் ஒரு தட்டு பிரியாணி 100 ரூபா. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விழாச்சே, அதனால் நான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தாரேன். 50 ரூபாய்க்கு தரதா இருந்தால் ஒரு வேளை பிரியாணி நல்லா இருக்காதோ? நான் முதல்ல சொன்னது மாதிரி ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி தின்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். எங்களுக்கு ஆளுக்கு ஒரு தட்டு பிரியாணி தாங்க. வீட்டுக்கு கொண்டு போக போறீங்களா இல்லை இங்கேருந்து சாப்பிட போறீங்களா? இங்கேருந்து சாப்பிட தான் போகிறோம். அப்போ எல்லாரும் இந்த பெஞ்சில் உட்காருங்க. இவா கடனுக்கு தர மாட்டாள, நீ பைசா வச்சிருக்கியா? வச்சிருக்கேன், போய் சாப்பிடுவோம். அக்கான தங்கச்சியும் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு அப்புறமா கதை விடுங்க. எப்பப்பா பெஞ்சு போடுங்க, நல்லா போச்சு. இல்லை தரையில் உட்காந்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் தள்ளி உட்காருக்கா. அதே 2 பேரும் உட்காரத்துக்கும் இடம் வேணும்ல. எல்லாருக்கும் இடம் காணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரணுமா? காணுங்க, தள்ளியெல்லாம் உட்கார வேண்டாம். பிரியாணி நல்ல வாசமாக தான் இருக்குது. நான் எப்படியும் 100 ரூபாயா தான் இருக்கும்னு நினச்சேன். 50 ரூபானவே பரவாயில்ல. முதல்ல வாங்கி தின்னு பார்த்துருவோம். நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு 3 பிளேட்டை வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லு. 50 ரூபாங்கிறதுனால நான் நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். பிரியாணி ரொம்ப டேஸ்டாகவே இருக்குது. அப்போ தைரியமாக வீட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு போகல என்ன? ஆமாக்கா, உண்மையிலே ரொம்ப டேஸ்டாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம இங்கேருந்து தின்னுக்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனோன்னா சேர்ந்தால எல்லாரும் உட்காந்து திங்கலாம்ல. ஆமாக்கா, நீங்கள் சொல்லுற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. அப்போ ஒருத்த வீட்டுக்கும் எத்தனை தட்டு பிரியாணி வேணும்னு சொல்லி மொத்தமாகவே வாங்கிட்டு போயிடுவோம். மல்லிகா, உங்கள் வீட்டுக்கு எத்தனை தட்டு பிரியாணி வேணும்? எங்கள் வீட்டுக்கு 4 வேணும்க்கா. எங்கள் அம்மாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்புறமா உனக்கு எத்தனை தட்டு பிரியாணி வேணும்? எனக்கு ஒரு 6 தட்டு வேணும்க்கா. 6 தட்டு பிரியாணி உனக்கு இருக்கு, 4 தட்டு வாங்கினா காணாது. ஏன் நாத்தனார் கறி வந்திருக்கா, அவளே 3 தட்டு பிரியாணியை முழுங்கிடுவா. எங்கள் அத்தைக்கு வேற கொடுக்கணுக்கா. அதனால் 6 பிளேட் வாங்கினா தான் சரியாக இருக்கும். எனக்கு ஒரு 5 பிளேட் வேணும்க்கா. எனக்கும் ஒரு 5 பிளேட் பிரியாணி வேணும். அப்புறம் சின்ன பொண்ணு, உனக்கு எத்தனை பிளேட் பிரியாணி வேணும்? எனக்கு அநேகமாக 10 பிளேட் பிரியாணி தேவைப்படும். 10 பிளேட் வேணுமா? என்னக்கா எல்லாரும் சாக்காவுதிய? ஊரில் இருந்து எங்கள் அம்மா அப்பா அண்ணன் மைனி அவிய பிள்ளைகள் எல்லாரும் வராவ. அவிய வந்த பிறகு கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சு சாப்பிட வேண்டியது வருமோன்னு நினச்சேன். அதுதான் ஒரு பிளேட்டு பிரியாணி 50 ரூபாய்க்கு கிடைக்கல. 10 பிளேட் வாங்கிட்டு போனால் எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து கதை விட்டுட்டு சாப்பிடலாம். இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அப்போ 4 ஆரம் 10, 5 5 10, இவளுக்கு ஒரு 10, ஆக மொத்தம் 30 தட்டு பிரியாணி வாங்கணும். நம்மக்கிட்ட தான் 5 பிளேட்டு பிரியாணி இருக்குதுல்லக்கா. இன்னும் 25 பிளேட்டு பிரியாணியை கேட்போம். 30 பிளேட்டு பிரியாணின்னா எவ்வளோ ரூபா ஆகும்? 1500 தான்க்கா ஆகும். 1500 வந்துட்டு இருக்கா? ஏன்ட்ட இருக்குக்கா. அப்போ 30 தட்டு பிரியாணின்னு சொல்லிடட்டுமா? எங்கள் எல்லாத்துக்கும் மொத்தம் 30 தட்டு பிரியாணி வேணும். இதை தவிரையா 30 பிளேட்டு வேணும்? இல்லை, இதோட சேர்த்து தான் 30 பிளேட்டு பிரியாணி வேணும். 30 பிளேட்டு பிரியாணிக்கும் 1500 ரூபா ஆகும். இப்போ கையில் பைசா வச்சுருக்கீங்களா இல்லை வீட்டில் போய் தான் எடுத்துகிட்டு வரணுமா? கையில் வச்சுருக்கோம், நீங்கள் எடுத்து தாங்க. இல்லை கடனே அன்பை முறிக்கணும்னு சொல்லவில்ல. நாளைக்கு இந்த பணத்தினால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல, அதான் முன்னக்கூட்டியே சொன்னேன். அவளுக்கு மொத்தம் 30 பிளேட் பிரியாணி வேணுமா? பாட்டி, அவியலுக்கு 30 பிளேட் பிரியாணி கொடுத்துட்டா அப்புறம் நம்மளுக்கு இருக்குமா? அதுக்குள்ளே தான் 50 பிளேட் பிரியாணி இருக்குல்ல, அவளுக்கு கொடுத்த பிறகு நம்மளுக்கு இருக்கும். சரி வா, முதல்ல அவளுக்கு 30 பிளேட் பிரியாணியை எடுத்து கொடுப்போம். பாட்டியெல்லாம் தந்த பொம்பளைய பைசா இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணியே தருமா. அதான் நான் முதல்ல உன்ட்ட பைசா இருக்கான்னு கேட்டேன்.
30 பிளேட் பிரியாணி வாங்கிட்டோம்ல, நம்மளுக்கு ஒரே ஒரு பிளேட் பிரியாணி ஃப்ரீயாக தரலாம்ல? ஆமாம், அதுவும் இவ தந்து நீ பார்க்க. 100 ரூபாய்க்குள்ள பிரியாணி 50 ரூபாய்க்கு கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆமாம், நீங்கள் சொல்லதான் சரிதான். வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் இப்படி காலை நீட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கதே ஒரு தனி சுகம்தான். ஆமாம் சின்ன பொண்ணு, இப்படி மரத்தடியில் உட்காந்துருக்கிறது நல்லா தான் இருக்குது. அன்னைக்கு வாங்கின பிரியாணி எல்லாம் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? எங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குக்கா, இன்றைக்கும் காணும். நீ 10 பார்சல் வாங்கியிருக்கா, அவ்வளோ ஈஸியாக முடியுமா? நானும் சின்ன பொண்ணு மாதிரி 10 பிளேட் வாங்கியிருந்துருக்கலாம். அப்படின்னா இன்றைக்கும் எங்கள் வீட்டில் பிரியாணி இருந்திருக்கோம். அடுத்த திருப்பலாம் இப்படி மலிவாக பிரியாணி எங்கேயும் கிடச்சிச்சுன்னா இவளை மாதிரி 10 பிளேட்டை வாங்கிடணும். எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு விலைவாசி ஏன் ஏறுதுன்னு. இப்படி மலிவாக கிடைக்கிதுன்னு எக்கச்சக்கம் வாங்கி வச்சா விலைவாசி ஏறாமல் என்ன செய்யும்? ஆமாக்கா, நீ சொல்லதான் சரிதான். எங்கள் வீட்டிலலாம் அன்றைக்கே 4 தட்டு பிரியாணியை காலி பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு பிரியாணி வாங்கியிருந்தால அதை தான் அம்மாக்கி மறுநாள் வச்சு தின்னேன். எங்கள் வீட்டில் 3 பிளேட் பிரியாணி வச்சுட்டு 2 பிளேட் பிரியாணி எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுத்துட்டேன். இந்த 3 பிளேட் பிரியாணிலேயே 1 பிளேட் பிரியாணி மிச்சமாயிட்டு. அதை மறுநாள் தான் பூ மாதிரி சாப்பிட்டா. அதுக்கு அவங்க அம்மா பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னவ? நல்லா இருக்குன்னு சொன்னாவக்கா. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரம்சானுக்கு செஞ்ச பிரியாணி மாதிரியே இருக்கு, நீ இதை எங்கேருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டாவ. எங்கள் வீட்டுலேயும் இதே தாங்க சொன்னாவ. இதே தான்க்கா என் நாத்தனார்காரியும் சொன்னான். என்ன எல்லாரும் மரத்தடியில் உட்காந்து காற்று வாங்குதேலோ? ஆமாக்கா, வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் இதில் உட்காந்துருக்கோம். ரம்சானுக்கு அம்மா ஊருக்குன்னு கிளம்பி பண்ணுவியே, இன்னைக்கு தான் இங்கே வந்தீங்களோ? ஆமாம், அவசர வேலையா அன்னைக்கு கிளம்ப முடியாயிடுச்சு. 1 வாரம் ஆகணும்னு நினச்சேன், 2 நாளில் வேலை முடிஞ்சிச்சு, அதான் திரும்பி வந்துட்டேன். பிரியாணி எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சு. நீங்கள் தருவீன்னு எதிர்பார்த்தோம், நீங்கள் தான் தராமல் ஏமாத்திட்டிய. இல்லையே, உங்கள் பக்கத்து வீட்டு அக்காட்ட கொடுத்துட்டான்னு போயிருந்தேன். அப்போ அந்த பிரியாணி உங்கள் பிரியாணியா? நீங்கள் கொடுத்த பிரியாணியை தான் அவள் ஏமாற்றி எங்ககிட்ட விற்றுருந்துருக்கா. இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு இவ்வளோ நெஞ்செழுத்தம் ஆகாதுக்கா. இப்படி நம்ம எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஏமாத்திருக்காளே. நான் வேறு அவகிட்ட ஏமாந்து 500 ரூபா கொடுத்து 10 பிளேட் பிரியாணியை வாங்கியிருந்திருக்கேன். நமக்கு மட்டும் பணம் என்ன மரத்திலே காய்க்குது? எப்படி நான் கொடுத்த பிரியாணியை ஏமாற்றி உங்களுக்கு விற்கலாம்? எந்திங்கக்கா, இப்போமே பெய்ய அவளை உண்டு இல்லைன்னு பண்ணுவோம்.